ஜனநாயக வழியில் சனாதனத்தை வென்ற கதாநாயகனே, எங்கள் இளம் தலைவரே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராஜா அன்பழகன், சென்னை தென்மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், நியமனக்குழு உறுப்பினர், சென்னை மாநகராட்சி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சனாதன ஒழிப்புன்னு தமிழ்நாட்டில் அவர் திராவிட இயக்க கொள்கைகளை பேசியது பாஜகவை ப்ரொவோக் பண்ணிச்சு. அதனுடைய விளைவாக நாடு முழுக்க சனாதனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்திச்சுங்கிறது தான். உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து விட்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னா சமூக நீதிக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவருக்கா இருந்தது. அது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தான். காதல் திருமணத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி காதல் திருமணத்தை அக்னாலேஜ் பண்ணி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சொல்றாங்கன்னா, இது அண்ணா கிட்ட இருந்துச்சு, பெரியார்கிட்ட இருந்துச்சு, கலைஞர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து எங்களுடைய தலைவர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற பயம் இருக்கும்ல இந்த இயக்கத்தினுடைய மூத்தவர்களுக்கு. எல்லாம் பயப்படவே வேண்டாம், அந்த லெகசியில தான் நான் ஃபாலோ பண்றேன், அந்த லெகசியில தான் நான் வரேன் அப்படிங்கிற மெசேஜை அந்த திருமண மேடையில் சொல்றாரு. எப்பெல்லாம் மாநில உரிமைகள் பேசுகிறோமோ அப்பெல்லாம் ஒன்றியம்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். எப்பெல்லாம் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம் பேசுகிறோமோ அப்பெல்லாம் பார்ப்பனர்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். அதே போல் எப்பெல்லாம் நிதி உரிமை பற்றி நாம் பேசுகிறோமோ அப்பெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படிங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அரசியல் சாசனத்தின் மீது பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் தான் இந்த நாட்டின் சட்டம், ராமர் தான் இந்த நாட்டின் பெருமை, ராமர் தான் இந்த நாட்டின் வழிகாட்டுன்னு சொல்றாரு. அவ்வளவு பீக்ல அந்த உணர்ச்சி மேலெழுந்திருந்த காலத்துல வெளிப்படையாக அந்த இடத்தில் கட்டியது தப்புன்னு சொல்ற கட்ஸ் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும், இவருடைய இளைஞர் செயலாளருக்கு மட்டும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சூர்யா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 27 திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள். திராவிட இயக்கத்தினுடைய 4ஆம் அத்தியாயம், எங்களுடைய வருங்காலம் அப்படின்னு தான் திமுகவினர் உதயநிதி அவர்களை கொண்டாடுறீங்க. குறிப்பாக இந்த திராவிட இயக்க கொள்கைகளுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, அதிமுக கூட அத்தாரிட்டி கிடையாது, அந்த அளவுக்கு அதிமுகவே திராவிட கட்சியே கிடையாது, நாங்கள் தான் ஒரே திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. திமுக நீங்கள் தான் கிளைம் பண்ணிக்கிறீங்க. குறுகிய காலங்களில் அதிக அளவுக்கு நிறைய எலிவேஷன் உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு திராவிட கோட்பாடுகளில் பிடிப்போட இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புறாங்க. ஊடகவியலாளங்க எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. எந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் திராவிட கோட்பாடுல பிடிப்போட இருக்காரு? முதல்ல எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு, எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய அவருக்கு ஆதன் தொலைக்காட்சி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன் இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லார் மீதும் இருந்திருக்கிறது. கலைஞர் தலைமை ஏற்கிற போது இருந்தது, எங்களுடைய தலைவர் தலைமை ஏற்க வருகிற போது இருந்தது. இன்றைக்கு அதே விமர்சனங்கள் மீண்டும் வைக்கப்படுது. பொதுவெளியில் அவர் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலேயே அவர் எவ்வளோ உறுதிமிக்கவராக இருக்கிறார் கொள்கை கோட்பாடுகளில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு பண்பாட்டு ரீதியாக மனிதர்ம எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான கோட்பாடுகள். மனு சட்டங்களால் இந்த நாடு ஆளப்படுமானால் சாதி பிரச்சனை இதெல்லாம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசின ஒரு இயக்கம். ரொம்ப குறிப்பாக எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி நாடாளுமன்றத்திலேயே என்ன சொன்னார்னா, ஒரு கும்பல் படுகொலை நடந்த ஒட்டி 2000 மத்தியில் 2003-4 அந்த காலகட்டத்தில் ஒரு வாதம் வருது பார்லிமெண்ட்டில். நீங்கள் கும்பல் படுகொலைகளுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், அதோட லீகல் ஆஸ்பெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் மனு அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனு தர்மத்தை நீங்கள் ஒழிக்காமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் விமர்சிக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அதே காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் திமுக பேசியது நாங்கள் மனு தர்மத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறது. அப்படி சொல்லிட்டு நான் அப்படி தப்பாக சொன்னேன் அப்படின்னு சவார்கர் வழியில் எந்த வகையிலும் மன்னிப்பு கேட்காம அதன் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. ஊர் பூரா வழக்கு தொடுக்கிறாங்க, மாநிலம் எல்லா மாநிலத்திலும் வழக்கு தொடுக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் தொடரப்படக்கூடிய அந்த வழக்குகளை நேரடியாக ஆஜராகி எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருந்து பின்வாங்காம அந்த மனுதர்ம எதிர்ப்பை இந்தியா கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி அதை ஸ்டப்பனா நின்று இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை நான் உறுதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்தியா கூட்டணிக்கு அதனால பலனா எதிராக போடுச்சா அப்படின்னு பார்த்தா பலருமே அது பேக் ஃபயர் ஆகும், இந்தியா கூட்டணிக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால்
தேர்தல் முடிவுகள் அதற்கு எதிராக இருந்திருக்காது. ஒரு ஆங்கில கட்டுரை இந்த காலகட்டத்தில் வந்தது. அதாவது சனாதன எதிர்ப்பு என்று எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பேசிய போது நாடு முழுக்க பாஜக வழக்கு தொடுத்துச்சு. நாடு முழுக்க சனாதனிகள் வந்து அதை எதிர்த்து ரியாக்ட் பண்ணப்போ வந்து ஒரு ஆங்கில கட்டுரை என்ன வந்ததுன்னா, இன்ஹெரண்டாவே வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர் மக்கள்கிட்ட இந்த சனாதன கோட்பாடுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அதற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. பாஜக அந்த சனாதனத்தை பேசின வரைக்கும் இந்தியா முழுமைக்குமான எல்லோருக்குமான கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக்க முடியல. அதனால தான் அவங்க வளர்ச்சி அரசியல்ங்கிற பேரில் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டாங்க. தேசத்தின் பாதுகாப்புன்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை எதிர்க்க தொடங்கினப்போ பாஜக ப்ரொவோக் ஆகி தங்களுடைய முகமூடியெல்லாம் கிழித்து வீசிட்டு நாங்கள் சனாதனிகள் தான் முன்ன வந்து நிற்கிறாங்க. அது இன்ஹெரண்டாக பழங்குடியினர்கிட்டையும் பட்டியலினத்தவர்கிட்டையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்டையும் இந்தி பேசக்கூடிய பகுதிகளிலேயே வந்து பாஜகவுக்கு ஒரு அவசரம் ஏற்படுத்திருக்குன்னு எழுதுனாங்க. அப்போ அதுதான் தேர்தல் ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. அப்போ சனாதன ஒழிப்புன்னு தமிழ்நாட்டில் அவர் திராவிட இயக்க கொள்கைகளை பேசியது பாஜகவை ப்ரொவோக் பண்ணுச்சு. அதனுடைய விளைவாக நாடு முழுக்க சனாதனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்துச்சுங்கிறது தான். பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, டைரக்டாவே உதவி அவர்களை டார்கெட் பிரச்சாரங்கள் திமுகவை டார்கெட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு பசுந்தோலை போர்த்தி இருந்தாங்க. பாஜக வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சனாதனிகள்லாம் இல்லை அப்படின்னாலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம், எங்களுக்கு வந்து தேச பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர்கள் அதெல்லாம் கிடையாது, எங்களுடைய உண்மையான நிறம் இதுதான், அந்த பசுந்தோலை தூக்கி போட்டுட்டு தங்களுடைய உண்மையான நிறத்தை வெளிக்காட்ட வைத்தது எங்களுடைய இளைஞரணி செயலாளருடைய சனாதனம் குறித்த ஸ்டேட்மெண்ட். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது இடஒதுக்கீடு விவகாரம். எல்லாரும் வந்து இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், மிக கடுமையாக எதிர்த்தோம். இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியல, அமல்படுத்த விடமாட்டோங்கிறதுல உறுதியாக இருக்கும். ஆனால் நீதிமன்றங்கள் 1991 இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை எதிர்த்தது. குஜராத் அரசாங்கம் கொண்டு வர முற்பட்ட போது எதிர்த்தது. ஆனால் நீதிமன்றங்கள் இந்த 10% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டது. நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானது தான். நீதிமன்ற விமர்சனம்னு சொல்லுவீங்களா, தீர்ப்பு விமர்சிக்கணும்னு சொல்லுவீங்களா, அது குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த 15வது நிமிடம் அவர் ட்விட்டு போடுறாரு. ஜட்ஜ்மெண்ட் வாசித்து முடிக்கிறார்கள். 15 நிமிஷத்தில் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து இது சமூக அநீதி, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு போராடி பெற்ற நீதியை மறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இது அமைந்திருக்கிறது, இதற்கு எதிராக போராடணும் அப்படின்ட்டு ஒரு லெகசி இருக்கு சார். திராவிட இயக்கம் என்னைக்குமே உள்ளதுன்னு சொல்லுவோம். காலிங் ஸ்பேட் அ ஸ்பேடு. ஆமாம், ஸ்பேடுனா ஸ்பேடு தான், எங்களுக்கு அதை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து விட்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னா சமூக நீதிக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவருக்கு தான் இருந்தது. அது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மட்டும்தான் இருந்தது. ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம், லீகலாக போகிறோம், அதெல்லாம் அடுத்த நாள், அதெல்லாம் தீர்ப்பு ஆராய்ந்த பிறகு அந்த தீர்ப்பினுடைய ஃபைனல் வெர்டிக்ட் 10% இடபிள்யூசி ஏற்றுக்குது. அது சமூக அநீதி, சமூக நீதிக்கு எதிரானது. இதை சொல்லக்கூடிய கட்ஸ் வந்து திமுகவுடைய இளைஞரணி செயலாளருக்கு மட்டும்தான் இருந்தது. நீங்கள் அப்படியே வாங்க, ரொம்ப சமீபத்தில் அவருடைய பிறந்த நாளுக்காக அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். ஒரு 40க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, மணமகனுடைய தாய் வந்து அந்த தாலி கட்ட போயிருப்பாங்க. அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்ல, அந்த நிகழ்வுல அவர் பேசின வீடியோவை பாருங்க, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை போட்டு பாருங்க. அவர் முதல்ல கேட்குறாரு, இங்கே எத்தனை பேர் காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் ஜோடிகள் கையை தூக்குறாங்க. அதை வந்து அவர் பாராட்டி பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாய சடங்கு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பேசுகிறத தாண்டி அவருடைய முகபாவனை இருக்குல்ல, ஒரு 4 பேர் 10 பேர் கை தூக்குன உடனே உள்ளேருந்து ஒரு மகிழ்ச்சி பொங்கி அந்த முகத்தில் ஒரு பூரிப்பு வரும்ல, அந்த மாதிரி காதல் திருமணம் இவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுறேன். அடுத்த வார்த்தை, இதற்காகவே அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு தனியாக நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற 2 செய்தி இருக்கிறது. அதில் இந்த இயக்கம் காதல் திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறத இந்த இயக்கத்தின் எதிர்காலமாக கருதப்படக்கூடியவர் பொதுமக்களுக்கும் சொல்கிறார், கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்கிறார். இந்த மெசேஜ் ஸ்ட்ராங்கான மெசேஜ். நீங்கள் அகமண முறையை தான் வந்து சாதி ஒழிப்புக்கான ஆயுதம்னு சொல்கிறோம். நீங்கள் சமபந்தி போஜனமாக இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இடைக்கால ஏற்பாடு. அகமண முறை தான் சாதி ஒழிக்குங்கிறதுல சாதி குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய எல்லோருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அது அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், எல்லா சோஷியல் சயின்டிஸ்ட்டுமே வந்து அகமண முறையை தான் சாதி ஒழிப்புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. காதல் வந்து சாதிக்கு எதிரான மிக கடுமையான ஆயுதமாக இருக்கிறது. அதனால தான் சாதிவாதிகளுக்கும் சனாதனிகளுக்கும்
காதல்னா பயம் வருது, நாடக காதல்னு சொல்றாங்க, ஒப்பிடுறாங்க, அதை இக்னோர் பண்றாங்க, அதை வந்து கொச்சப்படுத்துறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாக்கு வங்கி அரசியலுக்குள் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, ஆட்சி அதிகாரத்துல கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி காதல் திருமணத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி காதல் திருமணத்தை அக்னாலேஜ் பண்ணி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சொல்றாங்கன்னா, இது அண்ணா கிட்ட இருந்துச்சு, பெரியார்கிட்ட இருந்துச்சு, கலைஞர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து எங்களுடைய தலைவர்கிட்ட இருந்துச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற பயம் இருக்கும்ல இந்த இயக்கத்தினுடைய மூத்தவர்களுக்கு. அடுத்து வரக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் இருக்குமான்னுட்டு அதெல்லாம் பயப்படவே வேண்டாம், அந்த லெகசியில தான் நான் ஃபாலோ பண்றேன், அந்த லெகசியில தான் நான் வரேன் அப்படிங்கிற மெசேஜை அந்த திருமண மேடையில் அவர் சொல்றாரு. நீங்க அடுத்து வந்தீங்க அப்படின்னா நீ ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே போகலாம். மாநில உரிமைகள் திராவிட இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான கொள்கை தான், மாநில சுயாட்சி. இன்னைக்கு 16வது நிதி ஆணையத்தினுடைய பிரச்சனை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அண்ணா காலத்திலிருந்து மாநில சுயாட்சி கேட்டுட்டு இருக்கோம், நிதி உரிமை கேட்டுட்டு இருக்கோம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறதுங்கிற முழக்கம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய முச்சந்திலையும் நார்ச்சந்திலையும் திராவிட இயக்கம் பேசி வளர்ந்த ஒரு இயக்கமாகவும் ஒரு கொள்கையாகவும் இருக்கு. நீங்க சில வார்த்தைகள் சில பேரை பயன்படுத்தும் சார். பெரியார் பார்ப்பனர்கள்னு சொன்ன வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருக்கிறாங்க, பதறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அவர்ஷனா பாக்குறாங்க. அந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, அது பாரதி பயன்படுத்தி இருக்கிறார், எல்லாரும் திருவள்ளுவரே பயன்படுத்தி இருக்காரு. ஆனால் அதை தாண்டியும் அது அரசியல் சொல்லாக பார்ப்பனர்கள் சொல்ல திராவிட இயக்கம் பயன்படுத்தியது, பெரியார் காயின் பண்ணார் அப்படின்னா அதை பார்த்தா பயப்படுறாங்க. எல்லாமும் பேசிட்டு இருந்தோம், மாநில சுயாட்சின்னு எல்லாம் பேசணும். ஒன்றியம்ங்கிற வார்த்தை அவர்களை பதட்டத்துக்கு உள்ளாக்குனதுக்கு இணையா வேறொரு வார்த்தை வந்து அவர்களை பதட்டத்துக்கோ பயத்துக்கோ உள்ளாக்கல. இன்னைக்கு ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் 12 வைடி மாலாங்கிற மாதிரி கதறுகிறார்கள். அதோடைய தொடர்ச்சி தான் வந்து உங்க அப்பா வீட்டு காசா அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்கன்னு கேட்கிறப்போ கொடுக்க மாட்டேன்னா இது உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கறது இருக்குல்ல, அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய லெகசின்னு சொல்றேன். நீங்க பார்ப்பனர்கள்ங்கிற சொல் எவ்வளவு காலத்துக்கு உயிர்ப்போடு இருக்கோ, எப்பெல்லாம் வந்து மாநில உரிமைகள் பேசுறோமோ அப்பெல்லாம் ஒன்றியம்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். எப்பெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம் பேசுறோமோ அப்பெல்லாம் பார்ப்பனர்ங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும். அதே போல எப்பெல்லாம் நிதி உரிமை பற்றி நாம பேசுறோமோ அப்பெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா அப்படிங்கிற வார்த்தை முன்னுக்கு வரும்ல. இப்போ அந்த லெகசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் சொல்றோம். எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியம் வந்து ராமர் கோயில் விவகாரத்துல எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கொடுத்த அந்த ரியாக்ஷன். திராவிட இயக்கத்துக்கு வந்து இந்த ராமர் ராஜ்யம் அப்படிங்கிறதுல வந்து பெரிய உடன்பாடு இருந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏவிபி ஆசிக் தம்பி காங்கிரஸ் வந்து ஒரு காலத்துல நாங்க ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பவே கடுமையா எதிர்த்தவர். காங்கிரஸ் சொன்ன ராமராஜ்யம் என்னன்னா அது காந்தி வழியிலான ராமராஜ்யம், அது அன்பை மையப்படுத்தி குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அந்த மாதிரியான ஒரு ராமராஜ்யத்தை காந்தி கனவு கண்டார். அதுலயே திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. உட்டோப்பிய கனவுன்னு சொன்னாங்க. திராவிட இயக்கம் வந்து அது உட்டோப்பிய கனவுன்னு சொன்னிச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏவிபி ஆசிக் தம்பி நேரடியா பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னார் ஒரு பார்லிமெண்ட் டிபேட்ல. ராமராஜ்யம் அமைப்புங்கிறீங்க, அமைச்சுக்குங்க, சந்தோஷம், அதுல எங்களுக்கு என்ன இடம், சமூகங்களாகிய எங்களுக்கு அதுல என்ன இடத்தை கொடுக்க போறீங்க, எங்க தலையெல்லாம் வெட்டிட்டு தான் நீங்க ராமராஜ்யத்தை அமைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ அந்த அளவுக்கு இந்த உட்டோப்பிய கனவின் மீது அசமத்துவமான ஒரு முறை, அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய சொசைட்டியா திராவிட இயக்கம் அதை கருதலை. அதை இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்றோம். கோசிமணி அவர்களுடைய இல்ல திருமண விழா கும்பகோணத்துல 90களில் நடந்தப்போ அதுல தான் கலைஞர் வந்து ஒரு கவிதை வடிவில் சொல்றாரு, ராமர் கோயில் கட்டுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பாபர் மசூதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்க முடியாது சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஸ்டாண்டில் உறுதியா இருக்கு. அது ராமர் கோயில் கட்டுவோம்ங்கிற அந்த முழக்கம் ரத யாத்திரை காலத்திலையா இருக்கட்டும், மசூதி இடிக்கப்பட்ட காலத்திலையா இருக்கட்டும், மசூதி இடிக்கப்பட்ட பிறகா இருக்கட்டும், இன்றைக்கு கோயில் கட்டி முடிச்ச பிறகு நீங்க இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்கன்னு கேட்டப்போ அந்த இடத்தில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ஸ் நாட்டில் யாருக்கும் இல்லைங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளோ பேருக்கு அந்த விஷயத்துல மாறுபட்ட பார்வை இருக்கிறது, பல கட்சிகளுக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது. ஆனா அன்னைக்கு அதை சொல்ல முடியாத சூழலை ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா ராமர் இஸ் a nation pride, அது இந்துக்களின் பெருமிதம்னு அவங்க பெருமிதமாக கட்டமைச்சாங்க. எல்லா தொலைக்காட்சி சேனலும் லைவ் பண்ணாங்க. தேச வெறி வந்து ராமரின் பெயரால் ஊட்டப்பட்டது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், அரசியல் சாசனத்தின் மீது பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ராமர் தான் இந்த நாட்டின் சட்டம், ராமர் தான் இந்த நாட்டின் பெருமை, ராமர் தான் இந்த நாட்டின் வழிகாட்டின்னு சொல்றாரு. அவ்வளவு பீக்ல அந்த உணர்ச்சி மேலெழுந்திருந்த காலத்துல
வெளிப்படையாக அந்த இடத்தில் கட்டியது தப்புன்னு சொல்ற கட்ஸ் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க இதை நீங்க வருணாசிரம எதிர்ப்பாக இருக்கட்டும், மனுதர்ம எதிர்ப்பாக இருக்கட்டும், ராமராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த அசமத்துவ சமூகத்தை உருவாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பா இருக்கட்டும், ராமர் கோயில் கட்டிக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இடத்துல கட்டியது பாபர் மசூதியை இடித்துட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்களே ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அநீதின்னு சொல்லக்கூடிய தெம்பு திராணி எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய ரியாக்ஷன் ஆச்சு. காதல் திருமணமா இருக்கட்டும், சாதி ஒழிப்பா இருக்கட்டும், இடஒதுக்கீடா இருக்கட்டும், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை இன்னைக்கு பேசக்கூடிய, அதை பேசி நான் மக்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய அடுத்த தலைமுறை உருவாகி இருக்கிறது, அடுத்த தலைமுறை தலைமை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை, எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயம். அந்த பயத்திலிருந்து வரதுதான் அவர் மீதான விமர்சனங்கள். திராவிட இயக்க கொள்கையில புடம் போட்ட தங்கமாக உதயநிதி இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் இது வரைக்குமான இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். நான் சொன்னேன், அவர் பேசுன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கோட் பண்ணல, சென்சிட்டிவான இஷ்யூஸ் மட்டும் தான் சொல்றேன். மனு தர்மம், வர்ணாசிரமம், சனாதனமும் சென்சிட்டிவான இஷ்யூ, ராமர் கோயிலுங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ, உச்சநீதிமன்றம் 10% இடஒதுக்கீட்டுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ, சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, பேரிடர் காலத்தில் நிதி கேட்டு அதை மறுப்பது உங்க அப்பா வீட்டு காசாங்கிற வார்த்தை வந்து ஒரு சென்சிட்டிவான வார்த்தை. சென்சிட்டிவான இஷ்யூலையே கூட துணிச்சலோடு இந்த இயக்கத்தின் கொள்கைகளை முன்னிறுத்துறாரு அப்படிங்கிறது தான் வியக்க வைக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்றேன். ஓகே, துணை முதல்வராக தாண்டி ஒரு கட்சிக்குள்ள இளைஞரணி என்பது, திமுகவுக்கு ஒரு இளைஞரணி என்பது மிக முக்கியமான இடமும் கூட. அங்கிருந்து தான் தற்போதைய தமிழகத்தின் முதல்வரும் உருவாகி வந்தார். இப்போ அதே இடத்துக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர் கொள்கையில் உறுதியாக இருக்காரு. தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞரணி எந்த அளவுக்கு கொள்கையை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு? இல்லை, 2-3 விஷயத்த என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். நான் வந்து இளைஞரணியினுடைய பேச்சு போட்டியிலிருந்து இயக்கத்துக்கு வந்தவன். அப்பா இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, கிளைக்கழகத்தில் இருந்தாங்க, அவ்வளோதான். இளைஞரனுடைய பேச்சு போட்டிலேருந்து வந்த ஒருவனை எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கொடுத்து நகர்த்தியது இளைஞரணி தான். இளைஞரணி கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுற வகையில் உறுதியாக சொல்ல முடியும், இளைஞரணி இந்த இயக்கத்திற்கு ஒரு முதுகெலும்பாக எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவருடைய ஆளுமை பண்புக்கு நான் சொன்ன இந்த இயக்கம், கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் தாண்டி அறிவு நேர்மை கொண்டவர். எல்லாருக்கும் ஒரு பப்ளிக்கில் நடந்த ஈவெண்ட்டுங்கிறதுனால அதை நான் குறிப்பிடுறேன். இளைஞரணி வந்து உறுப்பினர் சேர்க்கணுன்னுட்டு சொன்னோம். அப்படி வந்து எல்லாரும் உறுப்பினர் சேர்த்து படிவங்கள் அனுப்பிட்டாங்க. அதை படிவங்கள் அனுப்பின பிறகு அவருடைய தலைமையகத்தில், அன்பகத்தில் ஒரு டீமை போட்டு எல்லா படிவத்தையும் ஃபோன் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு. வழங்கப்பட்ட படிவங்கள் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட படிவங்கள். ஓகே, 30 லட்சம் மெம்பர்ஸ் வரைக்கும் அதில் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இளைஞரணி டேட்டா கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஒத்தி வைத்து விட்டு மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ ப்ரெஸ் இருக்கிறாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, கட்சியினுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இந்த டேட்டாவை கொடுத்த அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் முன்னாடி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, 30 லட்சம் பேர்னு சொன்னீங்க, அதுல சில லட்சங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி, ஓகே, டூயல் என்ட்ரி, ஓகே, ட்ரிபிள் என்ட்ரி, ஒரு நம்பருக்கு போட்டால் ஒரு அமைச்சர் ஃபோன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை நான் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அதை நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன், கணக்கு 30 லட்சம் இல்லை 25லேருந்து 27 லட்சம் தான் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபாரம்ல எல்லாருக்கும் முன்னிலையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு நேர்மை இருக்குல்ல. டபுள் என்ட்ரி நடந்திருக்கு, அதை கிராஸ் வெரிஃபை பண்ணாங்களா? கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை டிக்ளேர் பண்றாரு. ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இல்லம் தோறும் இளைஞரணி, இல்லம் தேடி இளைஞரணின்னு வீடு வீடா போய் உறுப்பினர் சேருங்க அப்படின்னு அனுப்புறாரு. நீங்க ஒரு மேஜிக் நம்பரை காட்டி என்ன இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, உண்மையை சொல்லி என்ன இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு மெசேஜ் இல்லை, இளைஞரணிக்கு அது ஒரு பெரிய மெசேஜ் இல்லை. நீங்க நான் 10 லட்சம் பண்ணேன் 5 லட்சம் பண்ணேங்கிறதுல எனக்கு இம்ப்ரெஷன் நம்பர் சரியா பண்ணீங்க, 1000 பேரை நீ சேர்த்துருந்தீங்கன்னா 1000ன்னு சொல்லு, அந்த அறிவு நேர்மை நான் ஒத்துக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த கட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக 1.5 கோடி உறுப்பினர்கள் 2 கோடி உறுப்பினர்கள் வாங்கின ஓட்டு 88 லட்சம் கூட இல்லை நாடாளுமன்ற தேர்தலில். பாஜகவில் மிரட்டி எல்லாம் வந்து மிஸ்டு கால் கொடுக்க வைக்கிறாங்க. அங்கேருந்து வந்தவர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு, நீ எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தா செல்ஃபி எடுத்துப்பேன்னு ஒரு நிர்வாகி சொல்றாரு, அதை ப்ரைடாக வேற ட்விட்டரில் போட்டுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் சேர்க்கப்பட்டவர்கள், அதாவது ஃபேக் என்ட்ரி கிடையாது, டபுள் என்ட்ரி. இப்போ என் பேரே வந்து 2 இடத்துல ஃபார்ம் 1ல் எழுதுறது, ஃபார்ம் 10ல் எழுதுறது, அந்த மாதிரி அதில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 30 லட்சத்தில் ஒரு ஹார்ட்லி 1 or 2%. அந்த மிஸ்டேக்கையும் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி வெளியில் வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். இன்னொன்று,
அவர் அளவுல கொள்கையாளரா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கொள்கை படையணியை உருவாக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு கோவிட் காலத்துல ஒன்றிணைவோம் வா அப்படின்னுட்டு சிஎம் ஒரு மூமெண்ட்டை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நடத்தினாங்க. உலக அரசியல் வரலாற்றுல என்ஜிஓக்கள்ல தொடங்கி கட்சிகள்ல தொடங்கி இயக்கங்கள்ல தொடங்கி யார் ஒருவரும் கோவிட்ல நான் சமூக நலப்பணி செய்யறேன்ட்டு கீழே வரல. மற்ற பேரிடருக்கு வந்திருக்கிறாங்க, வெள்ளத்துக்கு வந்திருக்கிறாங்க, புயலுக்கு வந்திருக்கிறாங்க. நான் அதை தவறா சொல்லலை. அது வந்து ரிஸ்க்கு, அசாத்தியமான விஷயம், உயிரை பணைய வைக்கக்கூடிய விஷயம். ரொம்ப கம்மியான சில அமைப்புகள் தான் வந்தாங்க. கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா யாரும் வரல. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஒன்றிணைவோம் வான்னு உயிரை பணைய வச்சு களத்துக்கு வந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற. அதில் இளைஞரணியும் வந்து தனியாக ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தனியாக உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைனில் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் ஆன்லைனில் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களுக்கு. நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது, கோவிட் எப்போ வரும் எப்போ போக போகிறோன்னு தெரியாது. அந்த காலகட்டத்திலையும் இணைய வழியில் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தியவர் இளைஞரணி செயலாளர். அடுத்தது தொகுதிதோறும் இளைஞரணி சார்பாக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம்னு திமுகவினுடைய வரலாற்றில் ஒரு மேசிவான எக்ஸசைஸ். இது ரெண்டாவது. அதன் மூலமா ஒரு பயிற்சி கொடுத்தாங்க இளைஞரணி உறுப்பினராக உள்ளவங்களுக்கு. அந்த என்ட்ரி போட்டோம் இல்லையா, புதுசாக ரெக்ரூட் பண்ணோம் இல்லையா, அந்த புதுசாக ரெக்ரூட் பண்ணவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு திராவிட இயக்க வரலாறுனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்னு 2 செஷன் கிளாஸ் எடுக்கிறோம். பிபிடி போட்டு எல்லாம் ப்ரெசன்டேஷன் போட்டு அவங்களுக்கு வகுப்படுத்தும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நடந்தது. அதற்கு அடுத்தது எல்லா தொகுதியிலையும் நூலகங்களை உருவாக்கணும். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நூலகங்களை உருவாக்கியிருக்கோம். பாசறை பக்கம்னு முரசொலியில் ஒரு பக்கத்தை உருவாக்கி, கடைசி பக்கம் திராவிட இயக்க வரலாறாக இருக்கட்டும், கான்டெம்பரரி பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதற்கு இளைஞரணி என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். ஒரு பதிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார். அது பெருமையாகவும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புத்தமிழறிஞர் பதிப்பகம்னுட்டு தொடர்ந்து நூல்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, திராவிட இயக்கம் வந்து திருப்பி சொல்லுவோம் என்னன்னா, இது பேச முடியாதவர்களை பேச வைத்த இயக்கம், பேச தெரிந்தவர்கள் எல்லாரையும் பேச்சாளர்களாகவும் எழுத தெரிந்த எல்லாரையும் எழுத்தாளர்களாகவும் உருவாக்கின இயக்கம் இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெகசியை வந்து இன்னைக்கு மீட்டுருவாக்கம் பண்றாரு. இடையில கள அரசியலுக்கான தேவை அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சுங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு பல பேருக்கு. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எழுதுறோமா பாசறை பக்கம் இருக்கிறது, பேசணுமா பயிற்சி பாசறை கூட்டம் இருக்கிறது, செயல்படணுமா இல்லம் தேடி இளைஞரணி இருக்கிறது அப்படின்ட்டு எல்லா களங்களிலும் இந்த டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ரஸ் இது பண்றாரு. ஓகே, ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம் வந்து திமுகவினுடைய டாக்குமெண்டேஷன் தான். மினிட் புக், திமுக காரர்களுடைய மினிட் புக் தான் அவங்களுடைய வலுவான ஆயுதம். அது எம்ஜிஆர் பிரிந்த காலமாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய வைகோ அவர்கள் பிரிந்து போன காலமாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையும் இந்த இயக்கத்தை காப்பாற்றியது தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்ட்ட இருந்த மினிட் புக் தான். அதுதான் டாக்குமெண்ட். ஓகே, அதுல ஒரு லேக் இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு இயக்கத்தோட மூத்தவர்களுக்கு. ஓகே, இங்க லேக் ஆயிட்டமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதை வந்து இன்னைக்கு மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் எங்க போனாலும் மினிட் புக்கோட தான் ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. பயிற்சி பாசறை கூட்டமா இப்போ சமீபத்தில் சேலத்தில் பேச்சு போட்டி நடத்தணும். 5 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு பேச்சு போட்டி. அதனுடைய நகர நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்ட்டு இளைஞரணியை சேர்ந்து ஒரு 40 பேர் வரிசையாக நிற்கிறாங்க கையெழுத்து வந்து. ஓகே, அப்போ ஸோ அந்த கிளை கழகம் வரைக்கும் அந்த மினிட் புக் வந்து மெயின்டைன் பண்றோம். கட்சி மெயின்டைன் பண்ணும். ஓகே, இளைஞர் அணியும் வந்து மாவட்ட அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததை இன்னைக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளினை வந்து உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு வந்து மதர் பார்ட்டிக்கு இணையா, கழகத்தினுடைய தாய் அமைப்புக்கு இணையா ஒரு அணியால வந்து அதை விடவும் ஆக்டிவா ஃபீல்டுலையும் களத்திலையும் கொள்கையிலையும் செயல்பட முடியும் அப்படிங்கிறத. இப்போ உதாரணத்துக்கு போன வருடம் வந்து 1200க்கும் மேற்பட்ட சாதனை விளக்கு கூட்டங்களை 3 நாட்கள் தொடர்ச்சியா தலைமை அறிவிக்கிறது. அடுத்த நாள் அறிவிப்பு என்னன்னா, அது முடிந்த நாளிலிருந்து 5 நாட்கள் தெருமுனை கூட்டங்கள் நீங்க நடத்தணும், இளைஞரணி சார்பா நடத்தணுங்கிற அறிவிப்பு வந்தது. இப்படி ஒரு கொள்கை பணியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இயக்க பணியாக இருக்கட்டும், களப்பணியாக இருக்கட்டும், செல்ஃபா அறிவு ரீதியா தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு புதுமையை பாய்ச்சிருக்கிறார். அதை விடவும் முக்கியம், அவர் வந்த பிறகு நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், எளிய பின்புலத்திலிருந்து, ஒன்றுமில்லாத பின்புலத்திலிருந்து, இவர்கள்லாம் இந்த இடத்த கனவு காண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அவ்வளவு பேரும் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. இளைஞரணியினுடைய நிர்வாக பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு இளைஞரணியுடைய துணை செயலாளர்கள் 9 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தையும் எடுத்திங்கன்னா இந்த இளைஞரணியில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வரைக்கும் அமைப்பாக மாவட்டத்தில் ஒன்றியத்தில் கிளைக்கழகங்களில் பணியாற்றியவர்கள். ஆனால் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இது ஐ மீன் அதற்கான சூழல் வந்து இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஒரு 10 வருஷமா ஆட்சியில இல்லை. அதை தாண்டி வந்து ஒரு இவங்க எல்லாரையும் வந்து அடையாளம் கண்டு இன்னைக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்படி எல்லா வகையிலையும் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் கொள்கையாளர்களுக்கு ஒன்று அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்பதிலும் உறுதியோடு இருக்கிறார். மிகச்சிறந்த உதாரணம் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்கள் மீது ஒரு தாக்குதல் முயற்சி ஒன்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நேரடியாக அவருக்கு அவசியம் இல்லை. அன்னைக்கு தான் அவர் துணை முதலமைச்சராக அறிவிப்பு இருக்கிறது. அந்த பரபரப்புக்கு மத்தியில் அவங்களுக்கு ஒரு தொலைபேசி, உங்களோட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஆறுதலையும் அந்த துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அப்போது இயக்கப்பணி, களப்பணி, கொள்கை பணி எல்லாவற்றிலும் ஒரு 360 டிகிரி ஒர்க்கராக அவர் இருக்கிறாருங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, குறிப்பாக இளைஞரணி அதையும் தாண்டி கட்சி சாராத அமைப்பு சாராத இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் இளைஞர்கள் ஓட்டிங்களுக்கு தான் வந்திருக்குன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நியூகுமார் விஜய் வேற வந்திருக்காரு, ஒரு இளைஞரணி செயலாளராக உதயநிதி இருக்காரு. இளைஞர்களை ஈர்க்க என்ன திட்டம் வச்சிருக்கு திமுக? குறிப்பாக இளைஞர்களே வந்து திமுக ஆலையில் இல்லை, அதிமுக ஆலையில் ஒரு திராவிட கட்சியில் இளைஞர்களை வந்து ஈர்க்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுது. இல்லை, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து உண்மைதானோ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குமே கூட ஒரு காலத்தில் இருந்தது. 234 தொகுதியில் பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தி முடித்தோம். அதில் ஏறக்குறைய ஒரு 16-17 தொகுதிகளுக்கு நான் போய் பேசப்போம். அந்த அனுபவம் தான் வந்து இதெல்லாம் எதிரிகள் கட்டமைக்கிற நரேஷன் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்து. அது உடைத்தெறியப்பட வேண்டிய ஒரு நரேஷன் அப்படிலாம் இல்லை. நீ வேணா எங்களுடைய ஒரு இளைஞரணி கூட்டத்துக்கு வந்து பாருங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே போல வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேச்சு போட்டி அறிவிக்குது. திமுகவினுடைய இளைஞரணி சார்பா இயக்கத்துக்கான பேச்சாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க போறோம்னு அறிவிக்கிறார். அதுல வந்து பேச்சு போட்டிக்கு எவ்வளவு பேர் வேணாலும் வந்துடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. கல்லூரி மாணவர்கள்ல, பள்ளி மாணவர்கள், கலைஞர் காலத்துல இருந்து பாரதிதாசன் போட்டி, அண்ணா நினைவு பேச்சு போட்டிலாம் பல போட்டிகள் நடத்திருக்காங்க திமுக. அதெல்லாம் பள்ளி கல்லூரியில இருந்து வருவாங்க. ஆனால் இயக்கத்திற்கு பேச்சாளராக நீங்க வரீங்களா, வர தயார்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறோம். நாங்க வந்து பேச்சு போட்டி நடத்தல, பேச்சாளர்களுக்கு இயக்கத்துக்கு பேச்சாளராக வரணும், ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஒன்று நடத்துறோம். ஓகே, அதுக்கு வந்து 17,000 இளைஞர்கள், அவ்வளவு பேரும் 30 வயசுக்கு கீழே 30 வயசு கீழே இருக்கக்கூடிய 17,000 இளைஞர்கள் தங்களை பதிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து ஏறக்குறைய 913 பேரை மண்டல அளவில் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து 10 பேர் ஒரு குழு, 15 பேர் ஒரு குழுன்னு பிரித்து இந்த இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அவங்களோட வாட்ஸ்அப் இன்ட்ராக்ஷன் 15 பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு போட்டு வாட்ஸ்அப் இன்ட்ராக்ஷன், ஒரு ஃபுல் டே கிளாஸு செஷன், இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு அந்த 913 பேரை வந்து மண்டலத்துக்கு ப்ரமோட் பண்ணி 182 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவ்வளோ பேர் இளைஞர்கள் இன்னைக்கு திராவிட இயக்க மேடைகளில், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளில் தொடர்ச்சியாக அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர்கள் கட்டமைக்க விரும்பக்கூடிய நரேட்டிவ். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் ஏறக்குறைய 50%. நீங்கள் வந்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பார்க்க முடியும், ஏன்னா 22 தொகுதியில் தான் நிற்கிறோம். ஆமாம், இப்போ வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்து தான் பார்க்கணும். 50%. அதில் திமுக ஓட்டுன்னு எடுத்துங்க 40% வச்சுங்களேன், 40% வைங்களேன். அதில் யங்ஸ்டர்ஸ்ங்கிற பார்ட்டிசிபேஷனே இல்லாமலாம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் இருக்கலாம், ஏன்னா அவரே சொல்கிறாரு, வயதானவர்கள் தான் நம்ம ஓட்டாக இருந்தாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக 10% குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் பேசுகிறாரு. நாங்கள் அப்படி இல்லை. திராவிட இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் பெரியாரை வந்து பெரியார் காலத்தை விட இன்றைக்கி அதிகமாக கொண்டாடப்படுறார். திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்கள் அண்ணா காலத்தை விட, பெரியார் காலத்தை விட இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா எதிரில் வந்து ஒரு ஹிந்துத்துவா ஃபோர்ஸ் நிற்கிது, அவங்க பூத்து போட முடியாது, ஆனால் டிவியில் 2 பேரும் உட்காருவாங்க ஒவ்வொரு டிபேட்லையும். தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் அவங்களால ஆள் போட முடியாது, எல்லா ஊராட்சிக்கும் அவங்களால அமைப்பு கட்ட முடியாது, ஆனால் டிவியில் 2 பேர் உட்காருவாங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ கருத்தியல் ரீதியாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்களை திராவிட இயக்கத்தை நோக்கி ஈர்க்க வைக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. திராவிட இயக்கத்தை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட இயக்கத்தின் காப்பாறுங்கிறது நன்றாக தெரியும். ஓகே, ரொம்ப நன்றி சூர்யா. குறிப்பாக திமுகவுடைய இளைஞர்களுடைய செயல்பாடு பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக எந்த அளவுக்கு கொள்கையோடு தமிழகத்தின் துணை முதல்வர் இருக்காரு, அல்ல கொள்கையில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது கிடையாது, சீரியஸான இஷ்யூவில் எவ்வளவு சீரியஸான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு பார்வை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி.